தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. நல்லா தான் இருக்குது. ஆனால் முடிவு இல்லாமல் முடிச்சிருக்காங்க, தெரில என்ன. நல்லா இருக்கு. படத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. இதுக்காக தன்னோட குரலையே மாற்றிக்கிறதா சூரி சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒர்த்தாக இருக்கா மேடம்? அதெல்லாம் நல்லா ஆக்டிங் ஐஸ் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட டைட்டில் ஏற்ற மாதிரி படம் இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு எந்த ஜெனரல் பிடிச்சது? சூரிய நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த சூரிய இந்த படத்தில் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லா பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டுமே சூப்பராக வந்திருக்கு. லைவ் சவுண்டோட நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. வந்து அந்த தொண்டை சரியில்லாத மாதிரி என்னங்க? தொண்டை அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவரோட கேரக்டருக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. நல்லாவே வந்திருக்கு. எல்லா பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் பேயை பார்த்தீங்களா இல்லை கோழியை பார்த்தீங்களா? எவ்வளோ படம் இல்லை, ஆக்சுவலி வந்து பேய் பிடிச்ச மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அது வந்து பேயும் பிடிச்சிருக்காது. ஸோ கோழி சண்டை அந்த மாதிரி இருக்காதுங்க. இது வில்லேஜ் சைடில் ஒரு நடக்கிற விஷயம். பொண்ணு வந்து இது மாதிரி லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரினா ஒரு ஸ்கிரிப்டில் நடக்கும். அதை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. இல்லை, எனக்கு படமே பிடிச்சிருந்தது. இல்லை, நல்லா தான் இருந்தது. சுமார் ஓகே, ஆவரேஜ் தான் பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. புரியல. சூரிக்கு இன்னொரு அப்டேட்டாக இருக்கு. ஒரு பெரிய படம் இது ஆக்சுவலி. அவருக்கு ஒரு ப்ராப்பர் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் கொடுத்ததை 100% பண்ணியிருக்காரு ப்ரோ. அவருக்காகவே படம் வந்து பார்க்கலாம். படம் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா எடுத்துருக்காரு. மிஸ்கின் டைரக்ட் பண்ணி சூரிய நடிச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் ஆக்டிங் தான். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த வாழ்வியில தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த ஊர் சைடில். அதனால அந்த ஊர் சைட்லேயே அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படிதான் படம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்துள்ள இன்னும் நிறைய பேசப்படுற விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் படம் பாருங்கள். நான் எதுவும் சொல்ல வரேன். நீங்கள் படம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் ப்ரோ போச்சு. இது வந்து ஆர்ட் ஃபிலிம். பொறுமை இருக்கணும் அந்த படம் பார்க்க. அந்த பொறுமை இருந்தால் படம் மொத்தமாக புரிஞ்சிடும். படம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம சூரியனோட இந்த விடுதலை படத்துக்கு எல்லாரும் கவுந்துட்டோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? இல்லை, ஆக்சுவலி வந்து இது ஒரு மாறுபட்ட ஒரு இதுன்னு சொல்லுவோம். விடுதலையில் வந்து ஒரு மாதிரி ஆக்டிங்னா, இதில் வந்து அப்படியே கொட்டுக்காலியில் வேறு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படம் வந்து லைக் வந்து ஒரு உன்னிப்பாக பார்க்கணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். நல்லா போச்சு படமும் எங்களுக்கு. நான் இப்போ படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே உக்காந்துட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது என்ன அப்படின்ட்டு. சீரியஸ்லி தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இந்த மாதிரி படத்தை எல்லோரும் வெளியே வந்து பேசுனாதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே மக்களால் சப்போர்ட் பண்ணப்படும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லா இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலி நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு. முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் கோட்டுக்காலி. ஸோ ஃபஸ்ட்டே எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிந்திக்க வைக்கிது இந்த படம். டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக முடிச்சிருக்காரு இந்த படத்தை. அது ஒரு ஆர்டிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. அது கொட்டுக்காலின்ட்டு எந்த இதில் வச்சுருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியல. இது காமெடிலாம் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன இது வச்சுருக்காங்க. ஃபன் எலமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலாகவும் நல்லா இதுவாக இருக்குது. எல்லாமே தான், எல்லா எமோஷன்ஸும் சேர்த்து இதில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த கொட்டுக்காலி. புரியல. கண்டிப்பாக பார்க்கலாம்.
ட்விட்டர்லேயே ஆல்ரெடி நிறையா போட்டிருந்தாங்க இதை பற்றி, இது உண்மை சம்பவம் பேஸ் பண்ண கதை அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருந்தாங்க. அதனால தான் நானும் வந்தேன், நிறைய அந்த ரைட்டப்ஸ்லாம் படிச்சுட்டு தான் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே அதான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம், நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூச்சப்பட வேண்டிய ஒரு படம். பட் இருக்கிற விஷயத்த அப்படியே ஒரு மியூசிக் இல்லாமல், கிராஃப்ட் வைஸும் மியூசிக் இல்லாமல், எந்த விஷயமும் இல்லாமல் எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருக்காங்க. கிராஃப்ட் வைஸும் சரி அண்டு பொலிட்டிக்கலியும் சரி, ரொம்ப நம்ம கூச்சப்பட வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப அது சர்வசாதாரணமாக எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக உண்மையிலே அது படத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகிடுவோம். பட் ஓரளவுக்கு மேலே நமக்கே லைட்டாக கஷ்டமாக போய்டும், இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் அது அவங்க வேலை தான், பட் இருந்தாலும் அது பண்ணி அவர் அப்படி கொண்டு வரதுன்றது இருக்குல்ல, அது அண்ட் அவருக்குள்ளே இருக்கிற தப்பான ஒரு ஆள் தான். பட் அந்த பாண்டின்னு ஒருத்தர் இருந்தானா அவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுவாகவே வாழ்ந்த விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக. சில பேர் வந்து அவர் காமெடி பண்ணிட்டு இங்கே வந்ததுனால கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால கனெக்ட் ஆகுது, இல்லைன்னா சாதாரண நடிகை அப்படிலாம் கூட சில கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு சீன் இருக்குது, அவருக்குள்ளே இருக்கிற கோவம்லாம் வெடித்து கண்மூடித்தனமாக ஒரு விஷயம் செய்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீனில் வந்து அவர் எவ்வளோ ரூட்டடான, எவ்வளோ இயற்கையான ஒரு நல்ல ஆக்டர்னு நல்லா தெரியுது. ரொம்ப ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அஃப்கோர்ஸ் சூரி அவர் அண்ணன் மாதிரிலாம் சொல்லியிருப்பார். பட் சூரி சாருக்கு மட்டும் இல்லாமல் வினோத்ராஜ் அவர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தது தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் செஞ்ச பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இல்லை அப்படிலாம் இல்லை, அது முழுக்க வினோத்ராஜோட கன்செப்ஷன் தான், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு படம்னு எடுத்துக்கிட்டாலே அதோட பேஸை பற்றியோ அது லேகு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பற்றி பேசினா அதுவே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான். எல்லாத்துக்குமே அதோட போக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஸ்லோன் கிடையாது. மொத்தமே உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் படமே உங்களுக்கு நமக்கு ஸ்லோன்னு பட்டுச்சுன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் தான் அர்த்தம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அந்த ட்ராவல் தான் கதை. அந்த ட்ராவல் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. சரியான இடத்துல சரியான ஃப்ரேமிங்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸ்லோ லேக்னு இல்லை, அது எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக ஒரு ட்ராவல்னால் நிறையா பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே பதிவு பண்ணியும் அது பதிவு பண்ணியிருக்காங்க, நிறையா மெட்டஃபர்ஸ் காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு போராட்டம் போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக ப்ரீ ரிலீஸில் கூட வினோத்ராஜ் எங்கேயோ சொல்லியிருக்காரு. அதெல்லாமும் காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த ட்ராவலில் இருக்கக்கூடிய விஷயங்களும் காமிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எதுவுமே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு.